இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிராமர் பாயிண்ட் வந்து N2ல் வரக்கூடிய நகரா அப்படிங்கிறது தான். வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த நகரா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, ஏயா இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி, ஈவன் தோ அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இது எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, வேர்பு வந்து அந்த மஸ்கேல உள்ள மஸ்ஸை மட்டும் எடுத்துகிட்டு the verb stem ப்ளஸ் நகரா இல்லைன்னா நகராமோ 2 விதமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அட்ஜெக்டிவ்ஸ் அப்படியே தான் வரும். நான் அட்ஜெக்டிவ்ஸ் வந்து தாவோ இல்லை நாவோ வராது. தே அரி கூட வரும், இல்லை வெறுமனே வரும். நவுனும் அதே மாதிரி தான், தே அரி கூட வரும், இல்லை வெறுமனே நவுன் மட்டும் வரும். நகரான்னு யூஸ் பண்ணியும் நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். நகராமோன்னு சொல்லியும் நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். வாங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ உந்தோகா தாய்செட்ஸு தாத்தோ ஷிரி நகராமோ மைனிச்சி உந்தோஷ்தே இமாசன். ஸோ இதில் ஏ பார்ட் வந்து ஒரு நிலைமை இல்லை ஒரு சிச்சுவேஷன், ஜாப்பனீஸில் சொல்கிறதா இருந்தால் ஒரு ஜோத்தாய். ஸோ இந்த கண்டிஷன் எனக்கு தெரியும், ஆனாலும் நான் வந்து இப்படி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்கிறது எனக்கு தெரிஞ்சு இருந்தாலும் நான் வந்து டெய்லி வந்து எக்ஸசைஸ் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னுங்கிற அர்த்தத்தில் இந்த நகராங்கிறது வருது. ஸோ இது வந்து நம்ம மீனிங்கில் பார்த்த மாதிரி அல்தோ அந்த ஏ சிச்சுவேஷனாக இருந்தாலும் நான் வந்து பி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிளில் வந்து வெரி ஆஃபன் இது யூஸ் ஆகக்கூடிய எக்ஸ்ப்ரெஷன்னு பார்த்தீங்கன்னா ஜன்னன் நகரா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து என்னோடய ஃபீலிங்கை சொல்கிறேன், ஐம் வெரி டிஸப்பாயிண்டட் பை திஸ், பட் என்னால் வந்து வெட்டிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ரொம்ப ஃபீல் பண்ணாலும் என்னால் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யூசேஜ் வந்து வெரி ஆஃபன் யூஸ் ஆகும். வேறு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணுன்னா கொதமோ நகராமோ லைக் கொனோகோவா இரோயிரோ நகோத்தோ ஸ்தேமாஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அது குழந்தையாக இருந்தாலும் இதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு இந்த கிராமர் பாயிண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த நகரா அப்படிங்கிறது ஏயா இருந்தாலும் பி, ஏ சிச்சுவேஷனாக இருந்தாலும் பி அப்படிங்கிற மாதிரி இதில் வருது. இதே அர்த்தத்தில் நம்ம நிறைய கிராமர் பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ அதுக்கெல்லாம் என்ன டிஃப்ரென்ஸு, இது எப்படி அதுலேருந்து வேரி ஆகுது அப்படிங்கிறத இப்போ அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். நம்ம இது வரைக்குமே நிறைய ஆனாலும் இருந்தாலும் வந்து பார்த்துருக்கோம் இல்லையா. N5 லெவல்லேருந்தே பார்த்திங்கன்னா கா பார்த்துருக்கோம், கெரேதுமோ பார்த்துருக்கோம், நோனி பார்த்துருக்கோம். இப்போ லாஸ்ட்டு கிராமர் லெசனில் படித்தோம் மோனோனோ இருக்குது, இப்போ நகரா இருக்குது. இது எல்லாமே இருந்தாலுங்கிற அர்த்தம் தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கா கெரேதுமோங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கேஷுவலான டே டு டே கான்வர்சேஷன்ஸில் ரொம்ப லைட்டர் நோட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பட் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நோனிங்கிறது வந்து அதில் வந்து அந்த டிஸப்பாயின்மெண்ட் ஃபீலிங் வந்து நான் ரொம்ப நல்லா படித்தேன் ஆனால் நான் பாஸ் ஆக முடியலையே, ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த டிஸப்பாயின்மெண்ட் ஃபீலிங் வந்து அந்த இமோஷன் வந்து அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் இப்போ மோனோனோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப ஃபார்மலான ஒரு இது, டே டு டே கான்வர்சேஷன்ஸில் அதை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ரிட்டன் லாங்குவேஜஸில் அப்படி தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நகராமோ சொல்லணுன்னா இதில் எந்த ஃபீலிங்கும் இல்லை. இது வந்து ஜஸ்ட் அந்த கான்ட்ரடிக்டரி ஃபேக்டரை வந்து ரொம்ப அழுத்தமாக சொல்லுது. எனக்கு தெரியுது இது வந்து தான் நல்லதுன்னு எனக்கு தெரியுது, ஆனாலும் நான் இப்படி பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த ஆனாலும்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுது. நோனி வந்து இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற அந்த ரிசல்ட்டில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணும். இதுதான் இதுங்களுக்குள்ள உள்ள வேரியேஷன். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து N4ல் வந்து இன்னொரு நகரா படிச்சிருக்கீங்க. அது வந்து வேர்பு கூட மட்டும்தான் வரும். அது வந்து நம்ம பண்ணுற ஆக்ஷனோடு தான் வரும். வேறஸ் இந்த நகராமோ வந்து சிச்சுவேஷனை தான் எம்ஃபசைஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஏதோ ஒரு சிச்சுவேஷன் இருக்கும், நான் பண்ணுற ஆக்ஷன் இருக்காது. வேறஸ் நீங்கள் N4ல் படித்த நகரா வந்து நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டே டிவி பார்க்குறேன் அப்படின்னு அந்த செயல் இருக்குல்ல, வேர்பு, அதில் தான் வந்து இம்பார்ட்டண்ட் இருக்கும். அதாவது 2 ஆக்ஷனை நான் ஒரே டைமில் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் அந்த நகரா யூஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் அந்த நகரா வந்து அட்ஜெக்டிவ்ஸ் நான் அட்ஜெக்டிவ்ஸ் கூடலாம் வரவே வராது. வேறஸ் இது வந்து ஏயா இருந்தாலும் பிங்கிற அந்த கான்ட்ரடிக்டரியை சொல்கிறதுக்கு வர்றது. இது கூட வந்து உங்களுக்கு நான் அட்ஜெக்டிவ்ஸ் அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த கிராமர் பாயிண்ட்டு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு குவிஸ் கொஸ்டின் இருக்குது, அதோட ஆன்சரை நீங்கள் புரிஞ்சு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த நகரா பற்றி இன்னொரு பாயிண்ட் வந்து என்னென்னா, இதில் ஏ பார்ட்டில் வரக்கூடிய சப்ஜெக்ட்டும் பி பார்ட்டில் வரக்கூடிய சப்ஜெக்ட்டும் சேமாக தான் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பியோக்கி தே அரி
நகரா கொதமோகா கெங்கிதா. இப்போ நான் வந்து சிக்காக இருக்கேன், ஆனால் என் குழந்தைங்க வந்து நல்லா இருக்காங்கங்கிற மாதிரி சென்டென்ஸில் இது வராது. அந்த ஆனாளுக்கு வந்து இது வராது. நான் வந்து இதாக இருக்கிறேன், சிக்காக இருக்கிறேன், ஆனாலும் நான் ஆஃபீஸ்க்கு போனேன். அப்படி ரெண்டுமே வந்து என்னை பற்றின சென்டென்ஸாக இருக்கும்போது தான் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பாயிண்ட்டையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் வந்து இதுதான், கொனோ இயேவா செமாய் நகராமோ. ஸோ இந்த வீடு வந்து ரொம்ப குறுகலாக இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது, ஆனாலும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஆப்ஷன் ஏ வந்து கொக்கோனி சுந்தே குதசாய் போட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி வந்து கசோகுதே தனுஷிக்கு குராஷ்தே இமாஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த ரெண்டில் எந்த ஆப்ஷன் கரெக்டு, ஏன் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜாப்பனீஸ் JLPT N2க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு கிராமர் பாயிண்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். பை பாய், தேங்க்யூ.